இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, சிவன் கோவில்களில் பிரசாதம் சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறார்களே உண்மையா அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இது தவறான ஒரு கருத்து. நிச்சயமாக சிவன் கோவிலில் தரக்கூடிய பிரசாதங்களை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். அதுவும் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் சாப்பிட வேண்டும். நிறைய பேர் என்ன இதுக்கான ஒரு உதாரணமாக ஒரு வார்த்தையை சொல்கிறான்னு பார்த்தோம்னா, சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாளே, ஆக சிவன் கோவில் பிரசாதத்தை போய் நம்ம சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி தப்பாக நினச்சிக்கிறா. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாருன்னா, சிவன் கோவிலில் தரக்கூடிய விபூதியை கூட அந்த கோவில்லையே தட்டிட்டு வந்துடுறா. அதை நம்ம எடுத்துகிட்டு வரப்படாது, ஆற்றுக்கு எடுத்துகிட்டு வந்தால் தோஷங்கிற மாதிரி நினச்சிக்கிறேன். இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா, கோவிலில் போய் அர்ச்சனையை பண்ணிவிட்டு அந்த தேங்காய் வெத்தலை பாக்கு பழத்தை கூட எடுத்துகிட்டு வர்றதில்ல, அங்கேயே கோவில்லே வச்சுட்டு வந்துடுறா, குருக்கள்கிட்டே கொடுத்துட்டு வந்துடுறா, திரும்பி ஆற்றுக்கு எடுத்துகிட்டு வரப்படாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில தவறான கருத்துக்கள் இப்பொழுது சமீப காலமாக பரப்பப்பட்டு வருகிறது. இது முற்றிலும் தவறான கருத்து. இது ஒரு மூட நம்பிக்கை தான். இதில் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சிவன் சொத்து குலநாசம் சொல்றதுக்கான அர்த்தமே வேற. அதாவது சிவன் சொத்து குலநாசம் சொன்னால் அந்த ஆலயத்தினுடைய சொத்துக்கள், அந்த ஆலயத்தினுடைய இடம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதை அனுபவிக்கிறவாளுக்கு தான் இந்த குலநாசம் அப்படிங்கிறது ஆயிடுமே தவிர, நிச்சயமாக இது போன்ற பிரசாதங்களை சாப்பிடுவதால் நமக்கு எந்த விதமான தோஷமுமே வந்து சேராது. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வெறுமன சாப்பிட்டா அது சாதம், அதே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டா அது பிரசாதம். பிரான்னு சொன்னாலே ரொம்ப வசத்தியான ஒரு விஷயம் சொல்றா. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அது நம்ம கையில் கிடைக்கும் பொழுது அது நம்முடைய பாக்கியமாகவே கருத வேண்டும். அந்த பிரசாதத்தை, அதுவும் பரமேஸ்வரனுடைய பிரசாதம் அப்படின்னு வரும் பொழுது அதனை எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனை சாப்பிடுவதன் மூலமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் நீங்கிவிடும் அப்படிங்கிறது தானே உண்மை. அதுவும் அந்த பிரசாதம் கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்பவும் பாக்கியம் பண்ணியிருக்கணும், இப்படித்தான் நம்ம நினைக்கணுமே தவிர, அந்த பிரசாதத்தை போய் அங்கேயே வச்சுட்டு வர்றது அப்படிங்கிறது நம்ம கையில் கிடைச்ச லக்ஷ்மியை நம்ம வேண்டாம்னு சொன்ன மாதிரி தானே அர்த்தம். ஆக பரமேஸ்வரனுடைய பிரசாதம் என்பது மிகவும் உயர்ந்த ஒரு விஷயம், வசத்தியான ஒரு விஷயம். நீங்கள் வேணால் கம்பேர் பண்ணி பாருங்களேன். வீட்லேயே ஒரு நைவேத்தியத்தை பண்ணிக்கோங்க. அதாவது ஏதோ ஒரு சாதம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு எலுமிச்சை சாதமோ இல்லை ஒரு பொங்கலோ ஏதோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை ரெண்டாக பிரிச்சுக்குங்க. பிரிச்சுட்டு ஆற்றுல ஒரு பாகத்தை வச்சுக்கோங்க, இன்னொரு பாகத்தை எடுத்துகிட்டு போய் கோவில் குருக்கள்கிட்ட கொடுத்து அதை நைவேத்தியம் பண்ணிட்டு பிரசாதமாக கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. அங்கே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு உங்கள் கையில் கொடுக்குற அந்த பிரசாதத்தை சாப்பிடுங்க. அதனுடைய ருசி என்பதே அபரிமிதமானதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அங்கே சுவாமி அதை ஸ்வீகரணம் பண்ணிட்டு இருக்கார். அதே நம்ம வீட்டில் ஒரு பாகம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சாப்பிட்டு பார்த்தேன்னா அதில் ருசிங்கிறது கம்மியாகத்தான் இருக்கும். இதையே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம்ங்கிறதுக்காக சொல்கிறேன், ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். ஆக இறைவனினுடைய நைவேத்தியம் என்பதை எந்த காலத்திலையுமே அலட்சியப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி சிவன் கோவிலேருந்து நம்ம பிரசாதத்தை வாங்கிக்கப்படாதுன்னு சொல்கிறது மகா பாபம். அந்த மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லை, அந்த மாதிரி நினைக்கிறது கூட பாபம். ஏன்னா ஒவ்வொரு க்ஷணமுமே நாம் அருந்துகின்ற உணவிலே இறைவனினுடைய அருட்கொடை என்பது இருக்கிறது. அதனால தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்னா, இறைவா இந்த நேரத்தில் நீ எனக்கு இந்த ஆகாரத்தை கொடுத்துருக்க, இதுக்கு நன்றி. இதே மாதிரி லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் இந்த நேரத்திலே பட்டினி இல்லாமல் எல்லோரும் வயிறார உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றார். இதுக்கு ஒரு கதையை கூட சொல்லுவாளே, ஒவ்வொரு க்ஷணமுமே எல்லோருக்குமே கிடைக்கின்ற அந்த ஆகாரம் பரமேஸ்வரனுடைய கைப்பட்டது தான், பரமேஸ்வரனுடைய அருளோடு தான் அந்த ஆகாரம்ங்கிறதே கிடைக்கிறதுங்கிறதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவா இல்லையா. ஒரு தடவை பார்வதி தேவி என்ன பண்ணாலாம், ஒரு எறும்பை பிடிச்சி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்டாலாம். ஒரு டப்பாக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு அப்படியே சுவாமிகிட்ட போய் கேட்டாலாம், இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாருக்கும் உணவு கொடுத்துட்டேலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆஹா நான் எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இல்லையே, நான் ஒரு எறும்பு பிடிச்சி உள்ளே வச்சிருக்கேனே, அதுக்கு நீங்கள் எப்படி சாப்பாடு போட்டிருக்க முடியும்னு சொல்லி அந்த டப்பாவை திறந்து காமிச்சாலாம். அந்த டப்பாவை திறந்து பார்த்தா அங்கே லேசாக ஒரு வெள்ளை துண்டு அப்படிங்கிறது ஒட்டின்னு இருந்ததாம். அதை அந்த எறும்பு சாப்பிட்டுன்னு இருந்தது அப்படிங்கிறத பார்வதி பார்த்தா அப்படின்னு சொல்கிறார். ஆக இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய
அத்தனை ஜீவராசிகளுக்குமே ஒவ்வொரு க்ஷணத்திலும் அந்த உணவினை அளித்து கொண்டிருப்பதே சாக்ஷாத் பரமேஸ்வரன் தான். ஆக அந்த பரமேஸ்வரனுடைய நேரடியாக அங்கே நைவேத்தியம் பண்ணப்பட்ட அந்த பிரசாதத்தினை எந்தவித தயக்கமும் இன்றி சிவாலயங்களிலே தரக்கூடிய பிரசாதங்களை எந்த விதமான தயக்கமும் இன்றி நாம் ஸ்வீகரணம் செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அந்த ஆலயத்தில் போய் நம்ம ஒரு அர்ச்சனையை பண்ணுறோன்னு சொன்னால் அந்த தேங்காய் மூடி வாழைப்பழ பிரசாதத்தை எடுத்துட்டு வந்துடணும். இல்லை சார், நான் அது ஒரு பரிகார ஸ்தலம், அது ஒரு திருநாகேஸ்வரம், ஒரு காளஹஸ்தி, அங்கெல்லாம் தோஷ சாந்திக்காக தானே பரிகாரம் பண்ணுறோம், அந்த நைவேத்தியத்தை போய் நம்ம எப்படி எடுத்துட்டு வர்றதுன்னு சொல்லி தவறாக நினைக்கவே கூடாது. அது தோஷ சாந்தின்னு சொன்னால் கூட, அது ஒரு பரிகார ஸ்தலம்னு சொன்னால் கூட, அந்த ஆலயத்திலே உடைக்கப்பட்ட நம்ம அர்ச்சனை பண்ணி தானே தேங்காயை உடைச்சிருக்கோம், நம்ம பேருக்கு தானே நம்ம சொல்லி அர்ச்சனை பண்ணி தேங்காய் உடைச்சுட்டு இருக்கோம். அந்த பிரசாதத்தினை கண்டிப்பாக ஸ்வீகரணம் செய்து கொள்ள வேண்டும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாः சுகினோ பவந்து.